सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। गुकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्म उपनिषदं माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्त्वनिराकरणमे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। मंत्र नंबर 6.7.6 एवं सौम्य ते षोडशानां कलानां एका कलादिशिष्टाभूत् सान्येन उपसमाहिता राज्वाली तयैतर्हि वेदान् अनुभवसि अन्नमयं हि सौम्य मनः आपोमयः प्राणः तेजोमयी वागिति तद्दास्य विजज्ञाविति செவன்த் செக்ஷனோட வந்து வேதாந்தாவோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் டீச்சிங் ஓவர் ஆகிறது அப்படின்னு நாம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வந்து சிக்ஸ்த்து செக்ஷனில் மொத்தம் வந்து 5 மந்திரங்கள் தான் இருக்குது. ஆனால் நம்பரிங் வந்து ராங்காக இருக்குது. 6.6.4க்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்குது? 6.6.6 இருக்கு இல்லையா? அது என்னன்னு மாற்றிக்கணும்? 6.6.5ன்னு மாற்றிக்கோங்க. ஸோ இந்த சாப்டரில் மொத்தம் 16 செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதை அந்த 16 நாம் வந்து ப்ராடாக 2ஆக பிரிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு 7 செக்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் வேதாந்தா டீச்சிங்கை நமக்கு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு 8th to 16 9 செக்ஷன்ஸ் வந்து நமக்கு 2வது பார்ட் ஆஃப் வேதாந்தா டீச்சிங்கை சொல்லிக் கொடுக்க போகிறது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பிரம்ம சத்தியம் ஜெகன் வித்யா. ஸோ அதை டீச் பண்ணுறதுக்கு உபனிஷத் பிரம்மனை என்னன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு காரணம் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அண்ட் இந்த வேர்ல்டை காரியம் அப்படின்னு ப்ரெசென்ட் பண்ணிட்டு. இப்போ இந்த வேர்ல்டோடைய ஒரிஜினேஷனை நாம் சில சமயம் 3 ஸ்டேஜஸ்ன்னு சொல்கிறோம், சில சமயம் 2 ஸ்டேஜஸ்ன்னு சொல்கிறோம்.
அப்படின்னா அதுலலாம் ஒரு பெரிய தாத்பரியமும் இல்லைன்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ 2 ஸ்டேஜஸ் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன வந்தது, சூக்ஷ்ம பூதம் வந்தது. அதுக்கப்புறம் அதுலேருந்து டைரெக்டாக எங்கே போயிடுவோம், இப்போ நம்ம 2 ஸ்டேஜில் தான் சிருஷ்டி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சூக்ஷ்ம பூதம் வந்திருக்குன்னு சொல்லுவோம், அப்புறம் பௌத்திக சிருஷ்டி வந்துடுது. 2 ஸ்டேஜஸ்லனா முடிச்சாகணும் இல்லையா நம்ம, அப்போ பௌத்திக சிருஷ்டி கிரியேட் ஆகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ எலிமெண்ட்ஸ் காரணம், எலிமெண்டல்ஸ் காரியம். இப்போ எலிமெண்ட் சத்தியம், எலிமெண்டல்ஸ் மித்யா. ஆனால் உபனிஷத்துக்கு அதனால என்ன சொல்கிறது, 3 ரூபாணி இத்யேவ சத்தியம். அந்த எலிமெண்ட்டை கலர் மூலமாக நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ண சொல்கிறதுனால 3 ரூபாணி இது ஏவ சத்தியம் அப்படின்னு உபனிஷத் சொல்கிறோம். அதுக்கப்புறம் இதை நாம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், உபனிஷத் இந்த எலிமெண்ட்ஸுக்கு காரணங்கிற ஸ்டேட்டஸை டெம்பரரியாக தான் கொடுத்து வச்சுருக்கு அப்படிங்கிறதையும் நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறதே ஆக்சுவலி ஒரு காரியம், ப்ராடக்ட், அதோட காஸ் பிரம்மன். அப்போ எலிமெண்ட்ஸும் மித்யா. ஸோ சாந்தோக்கிய உபநிஷத்தோட லாங்குவேஜில் சொல்லணும்னா வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். இப்போ வாட் இஸ் மித்யா அப்படின்னு கேட்டால் நம்ம வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ காரண பிரம்மன் மட்டுமே சத்தியம். இப்போ பூத பௌத்திக பிரபஞ்சம் சர்வமபி வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் ஏகம் பிரம்ம ஏவ சத்தியம். ஸோ மித்யா அப்படின்னு சொல்லும் பொழுது என்னெல்லாம் ஃபீச்சர்ஸை நாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா, மித்யா அப்படின்னு சொல்லிட்டா அதை நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். மித்யா அப்படின்னு சொன்னால் அதோட நம்மளால் ட்ரான்சாக்ட் பண்ண முடியும். அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ மித்யா அப்படின்னு சொன்னால் ETU ஞாபகத்துக்கு வரணும். இப்போ ஜாக்கிரத் பிரபஞ்சத்துக்கு ETU இருக்குது, ஸ்வப்ன பிரபஞ்சத்துக்கு ETU இருக்குது. ஸ்வப்ன பிரபஞ்சத்துக்கு ETU இருந்தாலும் ஸ்வப்ன பிரபஞ்சத்தை என்னன்னு சொல்கிறோம், நாம் மித்யான்னு சொல்கிறோம். எப்படி ஸ்வப்ன பிரபஞ்சத்துக்கு ETU இருந்தாலும் அதை மித்யான்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி ஜாக்கிரத் பிரபஞ்சத்துக்கு ETU இருந்தாலும் அதுவும் மித்யா. ஏன்னா அது எக்ஸிஸ்டன்ஸை சத்தியம் கிட்டே இருந்து பாரோ பண்ணிக்கிறது. இப்போ சத்தியம் பிரம்ம ஆல் த டைம் எக்ஸிஸ்ட், ஆனாலும் அது எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிளாக இருக்காது. பிரம்மன் பியோர் பிரம்மன் டிரான்சாக்ஷனுக்கு அவைலபிளாக இருக்காது. நாட் யூஸ்ஃபுல் ஃபார் அவர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ். எது நான் ETUவோ அதுதான் சத்தியம். ஆனால் ஜென்ரலாக என்ன நினச்சிப்போம் நம்ம, எது டிரான்சாக்ஷன்ஸுக்கு எல்லாம் அவைலபிளாக இருக்கோ, எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கோ, எதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனோ அதுதான் சத்தியம் அப்படின்னு நான் நினச்சிட்டுருவேன். இப்போ வேதாந்தம் என்ன பண்ணுறது, என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோ அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும், அதாவது நம்மளை ரீஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, டிஃப்ரெண்ட்டாக நம்மளை யோசிக்க சொல்கிறது. அதனால் இனிஷியலாக இதெல்லாம் கேட்கும் பொழுது நமக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரிப்பீட்டடாக நாம் ஸ்ரவணம் பண்ணும் பொழுது என்ன ஆகும், ரிப்பீட்டட் ஸ்ரவணம் பண்ணும் பொழுது நாமளும் அகம் பிரம்மாஸ்மின்னு ரிப்பீட் பண்ணுவோமா, என்ன பண்ணுவோம், உண்மையாக நமக்கு அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிறது புரியும். அப்போ அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிறது நம்மளுடைய ஹிருதயத்திலேருந்து வரணும். அது வாச்சாரம்பணமாக இருக்கக்கூடாது. ஜஸ்ட் இட் ஷுட் நாட் எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் அவர் டங். அப்போ உண்மையாக அதை புரிஞ்சுட்டு ஹிருதயபூர்வமாக நம்மளால் அதை கிளைம் பண்ண முடியணும். அப்போ வேர்ல்டுங்கிறது மித்யா, அதுவும் ஈக்குவலாக ஹிருதயத்துலேருந்து சொல்லணும். பாதி மனசாக சொல்லக்கூடாது, ஏதோ கிளாஸில் சொல்கிறா அதனால் நான் சொல்கிறேன் அப்படி இல்லாமல் உண்மையாகவே வேர்ல்டுடைய மித்யாத்வம் நமக்கு
புரியணும். அதால் ஒரு நாளைக்கும் எனக்கு செக்யூரிட்டி கொடுக்க முடியாது அப்படிங்கிறதை நன்னா உணர்ந்து நாம் வந்து சொல்லணும். ஏன்னா நம்மளுடைய லைஃப் லாங் ஸ்ட்ரகிளே எதுக்கு நம்ம பாடுபடுறோம்? இந்த செக்யூரிட்டிக்காக தான் நாம் வந்து ஏங்குறோம் இல்லையா? அப்போ வேதாந்தம் நமக்கு ஒரு ப்ராக்டிக்கல் அட்வைஸை கொடுக்குறது. வேர்ல்டை டிரான்சாக்ஷன் பர்பஸுக்காக யூஸ் பண்ணு, ஆனால் செக்யூரிட்டிக்காக அதுக்கிட்ட போகாது அப்படின்னு சொல்கிறது. செக்யூரிட்டி அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணி ஆகணும்? நான் என்னையே நான் டிபெண்ட் பண்ணணும். அப்போ இனிஷியலாக வேர்ல்டை யூஸ் பண்ணி என்னுடைய உண்மையான நேச்சர் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் அந்த க்ளோரியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த வேர்ல்டை நான் அகெயின் யூஸ் பண்ணுறேன். ஸோ கர்மயோகம், உபாசனா யோகம், இதுக்காக நான் இனிஷியலாக வேர்ல்டை வந்து யூஸ் பண்ணுறேன். அப்புறம் பிரம்மனோட க்ளோரியை டிக்ளேர் பண்ணுறதுக்காக வேர்ல்டை யூஸ் பண்ணுறேன். வேறு எதுக்காக நாம் இந்த வேர்ல்டை யூஸ் பண்ணாலும் என்ன ஆகும்? புனரபி ஜனனம் புனரபி மரணம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 7 செக்ஷன்ஸில் உபனிஷத் நமக்கு கொடுக்குற ப்ராக்டிக்கல் அட்வைஸ். இப்போ வேர்ல்டு அப்படிங்கிறது மித்யா, தேர்ஃபோர் அதை உன்னோட செக்யூரிட்டிக்காக டிபெண்ட் பண்ணாத அப்படிங்கிற மெசேஜை நாம் வந்து முதல் 7 செக்ஷன்லேருந்து எடுத்துட்டோம். இப்போ நாம் வந்து செகண்ட் போர்ஷன் ஆஃப் த டீச்சிங்குள்ளே என்டர் பண்ணணும். ஸோ ஸ்வேதகேது வந்து எப்படி இப்போ இந்த 7வது செக்ஷனில் முடிக்கிறான்? அவன் வந்து நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி, அவன் ரொம்ப ப்ரில்லியண்ட்டு அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் 24 வயசு பையனவன், குருகுலம் ரிட்டர்ன். அதனால் அவன் என்ன சொல்கிறான்? என்னால் இந்த டீச்சிங்கை நன்னா புரிஞ்சிக்க முடியறது அப்படின்னு அவன் அப்பா கிட்ட சொல்கிறான். நான் நன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லி கொடுங்கோ. ததஸ்ய விஜக்னவ் அப்படின்னு சொல்கிறான். அஸ்ய உபதேசம், உங்களோட டீச்சிங்கை நான் நன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்வேதகேது இப்போ என்னவா ஆகிறான்? ஞாத்தவான் ஆகிறான். ஞாத்தவான்னா ஒன் ஹூ ஹேஸ் அண்டர்ஸ்டுட். இப்போ செகண்ட் போர்ஷன் என்னது? ஜீவோ பிரம்மைவ நாபரஹா. அப்போ இங்கே தான் நமக்கு என்ன கிடைக்க போகிறது? அந்த ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கிய மகா வாக்கியம், த ஃபேமஸ் மகா வாக்கியம் தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியத்தை உபனிஷத்து என்ன பண்ணும் அப்படின்னா 8வது செக்ஷன்லேருந்து 16வது செக்ஷன் வரைக்கும் ரிப்பீட் பண்ணும். அவ்வளோ வாட்டி எதுக்கு ரிப்பீட் பண்ணுறது? நன்னா போய் மண்டைக்குள்ளே அது உட்காரணம், அறிவு ஆகணும் அப்படிங்கிறதுக்காக உபனிஷத் வந்து அதை அவ்வளோ வாட்டி ரிப்பீட் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம வந்து செக்ஷன் நம்பர் 8 ஃபஸ்ட் மந்த்ரா 6.8.1. உத்தாலகோ ஹாருணிஹி ஸ்வேதகேதும் புத்ரமுவாச்ச ஸ்வப்னாந்தம் மே சோம்ய விஜானீஹீதி யத்ரைதத் புருஷः ஸ்வபிதி நாம சதா சோம்ய ததா சம்பன்னோ பவதி ஸ்வமபீதோ பவதி தஸ்மாதேனம் ஸ்வபிதீத்யாசக்ஷதே ஸ்வம் ஹ்யபீதோ பவதி. ஸோ இங்கே வந்து உபனிஷத்து என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு யுனீக் டீச்சிங் மெத்தடை எம்ப்ளாய் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன பண்ண போகிறது அப்படின்னா வார்த்தையோட விளையாடுறது இந்த இடத்துல உபனிஷத். ஸோ நம்மளுக்கு அந்த லிங்குவிஸ்டிக் அனாலிசிஸ் வந்து கொஞ்சம் இந்த இடத்துல தேவைப்படுறது. ஸோ ஜென்ரலாக நாம் வந்து ஒரு வார்த்தையை இப்போ பயன்படுத்தும் பொழுது அதுக்கு ஒரு ஜெனரிக் மீனிங் இருக்கும் இல்லையா?
ஸோ உபனிஷத் வந்து நம்மளை ஜெனரிக் மீனிங் எடுத்துக்காத, அதுக்கு நான் எப்படி அதை சொல்லியிருக்கேனோ அந்த மாதிரி மீனிங்கை நீ இப்போ எடுத்துக்கோ, நீ வந்து அப்படி இந்த வார்த்தையோட மீனிங்கை டிரைவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்மளை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ சில வார்த்தைகளை எடுத்து நாம் வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ எவ்வளோ வார்த்தைகள் அந்த மாதிரி எடுத்துக்கிறதுனா 3 காமன் வேர்ட்ஸை உபனிஷத் வந்து யூஸ் பண்ணுறது நம்மளுடைய டே டு டே காமன் டிரான்சாக்ஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ், அதாவது அந்த காலத்தில் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தைகள். ஸோ இதுக்கு ரெகுலர் மீனிங் ஒன்று இருக்கும், பட் உபனிஷத் எதிர்பார்க்கிற வேறு ஒரு மீனிங்கும் இதுக்கு உண்டு. ஸோ ஸ்பெஷலாக அதை டிரைவ் பண்ணி இந்த வார்த்தை இப்படி தான் அமைக்கணும், கட்டமைக்கப்படணும் அப்படின்னு உபனிஷத் வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது. ஸோ கன்வென்ஷனல் கான்டெக்சுவல் மீனிங். ஸோ ஃபஸ்ட்டு வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்வபிதி. இந்த வார்த்தையை எடுத்துக்கிறது, ஸ்வபிதிங்கிற வார்த்தையை கான்டெக்சுவல் மீனிங்கை எடுத்துக்கோன்னு சொல்கிறது. ஸோ வேதாந்த பரிபாஷான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ரெண்டாவது வந்து அசனாயா, மூணாவது வந்து உதன்யா. ஸ்வபிதி, அசனாயா, உதன்யா, இதெல்லாமே வந்து இந்த மந்திரங்களில் வர வார்த்தைகள். ஃபஸ்ட்டு 2 மந்த்ரால ஸ்வபிதிங்கிற வார்த்தை வரும், நெக்ஸ்ட்டு 2 மந்த்ரால அசனாயா வரும், அதுக்கு அடுத்ததில் உதன்யா வரும். ஸோ இந்த 3 வார்த்தைகளை ஸ்பெஷலாக டிரைவ் பண்ணுறது மூலமாக, அர்த்தத்தை டிரைவ் பண்ணுறது மூலமாக நமக்கு ஒரு ப்ரொஃபவுண்ட் டீச்சிங்கை உபனிஷத் இப்போ கொடுக்க போகிறது. ஸோ முதல்ல இந்த வார்த்தைகளோட காமன் மீனிங் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். ஸ்வபிதி அப்படின்னா அது எந்த ரூட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஸ்வப் அப்படிங்கிற தாத்துலேருந்து அது வருது. ஸ்வப் அப்படின்னு சொன்னால் டு ஸ்லீப் அப்படின்னு அர்த்தம். ஸ்வப்னா அப்படின்னு பேர்லாம் இந்த ஸ்வப்புங்கிற தாத்துலேருந்து தான் வருது. ஸ்வப்னான்னு பேர் வச்சுருப்பான், ஆனால் ஜாக்கிரத்தில் முழிச்சுட்டுருப்பான். ஸ்வப் அப்படின்னு சொன்னால் டீப் ஸ்லீப். ஸ்வபிதி அப்படின்னு சொன்னால் டு ஸ்லீப். ஸ்வபிதி அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் தூங்குகிறார், ஒருவர் தூங்குகிறார். இதுதான் காமன் மீனிங் ஆஃப் ஸ்வபிதி. இப்போ வேதாந்தம் என்ன பண்ணுறது, இது டிஃப்ரெண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. ஸ்வபிதி அப்படியே அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்னா ஸ்வம் ப்ளஸ் அபிதி அப்படி பிரின்னு சொல்கிறது. ஸ்வம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்வரூபம், எசென்ஷியல் நேச்சர் அப்படின்னு அர்த்தம். அபிதி அப்படின்னு சொன்னால் மர்ஜ் ஆகிறது, டிசால்வ் ஆகிறது, ரிசால்வ் ஆகிறது. ஸ்வம் அபிதி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், ரியல் நேச்சரில் ரிசால்வ் ஆகிறது அப்படின்னு அர்த்தம். என்னுடைய ஒரிஜினல் நேச்சரில் ரிசால்வ் ஆகிறது. இப்போது ஜென்ரலாக ஸ்வபிதி அப்படின்ற ஒரு காமன் மீனிங் என்ன, தூங்கிறது இல்லையா. நாம் வந்து தூங்கிறது அப்படிங்கிறத ஒரு சாதாரண எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது உபனிஷத் வந்து இங்கே என்ன சொல்கிறது, நீனு தூங்கும் பொழுது ஆக்சுவலாக என்ன நடக்கிறது அப்படின்னா உன்னுடைய ஒரிஜினல் நேச்சரில் நீ இருக்க அப்படின்னு அந்த ஸ்வபிதிங்கிற வார்த்தையை வச்சே ஸ்பெஷல் டிரைவேஷனை கொடுக்கறது. தூங்கும் பொழுது நாம் நம்மளுடைய ஓன் ஸ்வரூபத்தோட மர்ஜ் ஆகிறோம். இதே கதை தான் மரணம் பொழுதும் நடக்கிறது. ஸ்வரூபமில் மர்ஜ் ஆகிறோம். அப்போ இதே மாதிரி வேற எப்பயும் நடக்கும், பிரளயம் பொழுதும் இதே தான் நடக்கிறது. தூங்கும் பொழுதும் என்னோட ஒரிஜினல் நேச்சரில் ரிசால்வ் ஆகிறேன், மரணம் பொழுதும் ஒரிஜினல் நேச்சரில் ரிசால்வ் ஆகிறேன், பிரளயம் பொழுதும் ஒரிஜினல் நேச்சரில் ரிசால்வ் ஆகிறேன். இதிலேருந்து என்ன மெசேஜை எடுத்துக்கலாம் நாம், என்ன மெசேஜ் கிடைக்கிறது,
எந்த ஒரு ப்ராடக்ட்டும் ரிசால்வ் ஆகும் பொழுது அதனுடைய ஒரிஜினல் நேச்சரில் அது ரிசால்வ் ஆகிறது. எந்த ஒரு காரியமும் எங்கே ரிசால்வ் ஆகிறது? காரணத்தில் ரிசால்வ் ஆகிறது. இப்போ நகைகள் இருக்கு, நகைகளை உருக்கினா என்ன ஆகும்? நகை எதில் ரிசால்வ் ஆகிறது? கோல்டில் ரிசால்வ் ஆகிறது. எசென்ஷியல் நேச்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்? காரணம் தானே அதோடைய எசென்ஷியல் நேச்சர். இப்போ எப்போ ஒரு ப்ராடக்ட் ரிசால்வ் ஆனாலும் அது அதனுடைய எசென்ஷியல் நேச்சரிலேயே போய் மெர்ஜ் ஆகிறது. காரணம் அண்ட் ஸ்வரூபம் இந்த ரெண்டு வார்த்தையும் இப்போ சினானிமஸ். இப்போ நாம் எதை அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்லீப் எக்ஸ்பீரியன்ஸை நாம் அனலைஸ் பண்ணினோம் அப்படின்னா இந்த ஃபேக்டை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ தூங்கும் பொழுது என்ன ஆகிறது? இப்போ நாம் என்ன அனலைஸ் பண்ண போகிறோம்? தூக்கத்தை அனலைஸ் பண்ண போகிறோம். தூங்கக்கூடாது, முழிச்சுண்டே நாம் இப்போது தூக்கத்தை அனலைஸ் பண்ணணும். யாராவது பக்கத்தில் தூங்கினா எழுப்பி விட்டுருங்க. தூங்கும் பொழுது நம்மளுடைய ஃபங்க்ஷனிங் எல்லாம் என்ன ஆகிறது? எந்த ஒரு ஃபங்க்ஷனும் நடக்கிறது இல்லை. அப்போ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கூட ரிசால்வ்டு. இப்போ நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டி அதுவும் ரிசால்வ்டு. ஞானேந்திரியம் ஃபங்க்ஷன்ஸ், கர்மேந்திரியம் ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் என்ன ஆகிறது? எல்லாமே ரிசால்வ் ஆகிறது. ஸோ ஸ்தூல சரீரம் அண்ட் சூக்ஷ்ம சரீரம் இது ரெண்டும் சேர்ந்து வித்ரா ஆகிறதுனால இந்த இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது இப்போ கம்ப்ளீட்லி கான். அப்போ தூங்கும் பொழுது எப்படி இருக்கும்? ஆஸ் குட் ஆஸ் டெட். தூங்கும் பொழுது நான் தூங்குறேன் அப்படிங்கிறதை கூட நான் சொல்கிறது இல்லை. நான் அப்படின்னு ஒரு தாட் இருக்குல்ல, அது தூங்கும் பொழுது இருக்கா? இல்லை. நானுங்கிற தாட்டு கூட தூங்கும் பொழுது இல்லை. ஆனால் நான் இருக்கேனா இல்லையா? நான் கண்டினியூ ஆகிறேன். ஆனால் நான் ஒரு தாட் வருதுல்ல, அது தூங்கும் பொழுது. தாட் வரணும்னா என்ன இருக்கணும்? இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும்ல. இப்போ எக்ஸிஸ்டன்ஸ் கண்டினியூ ஆகிறது. ஸோ அந்த மாதிரி நான் கண்டினியூ ஆகிறேன்னு எனக்கு தெரியறதுனால தான் எவ்ரிடே நான் தூங்கிறதுக்கே போகிறேன். அப்படி தூங்கும் பொழுது நான் என்ன ஃபார்மில் ஆக்சுவலாக எக்ஸிஸ்ட் ஆகிறேன்? பியோர் எக்ஸிஸ்டன்ஸாக நான் எக்ஸிஸ்ட் ஆகிறேன். எந்த நாம ரூபமும் இல்லாமல் நான் ஃபீமேல், நான் மேல், நான் அம்மா, நான் அப்பா, நான் மேனேஜர், நான் டீச்சர், நான் ஸ்டூடெண்ட், அந்த மாதிரி எந்த நாம ரூபமும் இல்லாமல் நான் பியோர் எக்ஸிஸ்டன்ஸாக எக்ஸிஸ்ட் ஆகிறேன். சத் ரூபேன. அந்த சத்து எந்த சத்து? இது சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத். காரண சத் ரூபேன நான் எக்ஸிஸ்ட் ஆகிறேன். அப்படின்னா நான் பிரம்மனோட மர்ஜ் ஆகிறேன். இப்போ தூங்கிறது அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு மர்ஜ் வித் பிரம்மன். அப்போது தூக்கத்தில் எது என்னுடைய நேச்சராக இருக்கோ அதுதான் என்னுடைய ரியல் நேச்சர். தூங்கும் பொழுது எது என்னுடைய நேச்சராக இருக்கோ அதுதான் என்னுடைய ரியல் நேச்சர். தூங்கும் பொழுது எது என்னுடைய நேச்சராக இருக்கிறது? எக்ஸிஸ்டன்ஸ் என்னுடைய நேச்சராக இருக்குன்னா எது என்னுடைய உண்மையான நேச்சர்? எக்ஸிஸ்டன்ஸ் என்னுடைய உண்மையான நேச்சர்.
இப்போ மற்றதெல்லாம் என்னது? சப்ஜெக்ட் டு அரைவல் அண்ட் டிபார்ச்சர். ஜாக்கிரத போது சிலது வரும், ஸ்வப்னா போது சிலது வரும். அது எல்லாமே எது வருதோ எது போகிறதோ அதெல்லாம் சுஷுப்தியில் வந்து ரிசால்வ் ஆகிடுறது. ஸோ இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்சிடென்டல், தற்காலிகமானது. ஏன்னா தூங்கும் பொழுது இண்டிவிஜுவாலிட்டி இல்லை அப்படின்னா அது டெஃபினட்டாக டெம்பரரியான ஒரு விஷயமாகத்தான் இருக்க முடியும். ஜாக்கிரத்துலேயும் எக்ஸிஸ்டன்ஸ் இருந்தது, சொப்னாலேயும் எக்ஸிஸ்டன்ஸ் இருந்தது, சுஷுப்தியிலையும் எக்ஸிஸ்டன்ஸ் கண்டினியூ ஆகிறது. அப்போ பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் தான் இன்ட்ரென்சிக். அதுதான் என்னுடைய ஸ்வரூபம், அதுதான் காரணம், அதுதான் பிரம்மன். இந்த மர்ஜருக்கு பேர் என்னன்னா சம்பன்னஹா. சதா சோம்ய ததா சம்பன்னோ பவதி. ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பரமாத்மாவில் மர்ஜ் ஆகிறான், எக்ஸிஸ்டன்ஸோட மர்ஜ் ஆகிறான். இதுதான் நாம் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் எந்த ஸ்லோகத்தில் பார்த்துருக்கோம்? ராகுகிரஸ்த திவாகரேந்திர சதுருஷோ மாயா சமாச்சாதனாத் சன்மாத்ர கரணோபசம்ஹரணதோ யோ பூத் சுஷுப்த புமான். சுஷுப்தியில், சுஷுப்தா அப்படின்னா தூங்குற பர்சன், அவன் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான்? சன்மாத்திர. ஏன்? எல்லா கரணங்களும் என்ன ஆகிடுறது? ரிசால்வ் ஆகிடுறது. சன்மாத்திர கரணோ உபசம்ஹரணம் எல்லாம் வந்து ரிசால்வ் ஆகிடுறது. அந்த சன்மாத்திரை தான் இங்கே வந்து சொல்லப்படுறது. இப்போ தூங்கும் பொழுது பிரம்மனோட மர்ஜ் ஆகி பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் ஆகவே நாம் இருக்கோம். ஆனால் அது வந்து பியோர் எக்ஸிஸ்டன்ஸுன்னு நமக்கு தூங்கும் பொழுது தெரியறதில்ல. ஏன்னா எனக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து எனக்கு தேவைப்படுறது. மைண்டு, புத்தி அதெல்லாம் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே அவைலபிளாக இல்லை. இப்போ மைண்டும் புத்தியும் ஆப்சண்ட்டாக இருக்கிறதுனால சுஷுப்தியில் நான் பிரம்மனாகவே இருக்கிறேன். இப்போ பிரம்மனாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நாம் இப்போ ட்ரை பண்ணக்கூடாது. பிரம்மனில் மர்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் பிரம்மனில் அபைடு ஆகிறது. ஸோ இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியான விஷயம் என்ன அப்படின்னா பீயிங் மை செல்ஃப். எப்போ கஷ்டப்படுறோம்? நான் எது இல்லையோ அதுவாக நான் இருக்கிறதுக்கு ஆசைப்படும் பொழுது தான் ஸ்ட்ரகிள் எல்லாம் ஏற்படுறது. நான் எதுவாக ஆக்சுவலாக இருக்கேனோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எந்த விதமான எஃபர்ட்டையும் நான் என் சைட்லேருந்து போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஸ்லீப்போட டிரைவேஷன் என்ன அப்படின்னா ஒருத்தரோட ஓன் நேச்சரில் மர்ஜ் ஆகிறதுக்கு பேர் தான் ஸ்லீப். ஸோ உத்தாலகா ஹாருணி. ஸோ உத்தாலகா அலைஸ் ஆருணிஹி ஸ்வேதகேதும் புத்திரம் உவாச்ச. ஸ்வேதகேது கிட்ட சொன்னார். என்ன சொல்கிறார்? ஸ்வப்னாந்தம் மே சோம்ய விஜானீஹிதி. சோம்ய ஸ்வப்னாந்தம், ஸ்வப்ன அந்தம். ஸ்வப்னாந்தம் அப்படின்னா ஸ்வப்னாந்தம் சுஷுப்தி. ஸ்வப்னஸ்ய அந்தஹ யஸ்மின் ஸ்தானே தத் ஸ்தானம் ஸ்வப்னாந்தம். எந்த இடத்துல ட்ரீம்ஸ் எல்லாம் முடிவடைகிறதோ என்ன இடமா இருக்கும்? அது சுஷுப்தி அவஸ்தா ஆரம்பிக்கிறது. அப்போது கனவு நிலை முடிவடையும் நிலையை நாம் வந்து ஆழ்ந்த உறக்க நிலை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எல்லா ட்ரீம்ஸும் எங்கே ரிசால்வ் ஆகிறதுனா சுஷுப்தியில். மே விஜானீஹி இதி. அதை பற்றி என்னோடய டீச்சிங்லேருந்து நீனு தெரிஞ்சுக்கோ. மேனா மம வச்சனாத், என்னுடைய டீச்சிங் மூலமாக நீனு தெரிஞ்சுக்கோ. விஜானீஹினா மே யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஜீவாவுடைய இண்டிவிஜுவாலிட்டி ஸ்லீப்பில்
ரிசால்வ் ஆகிறது அப்படின்னா அந்த நேரத்தில் எது அந்த ஜீவாவுடைய நேச்சராக இருக்கோ அதுதான் அந்த ஜீவாவுடைய ரியல் நேச்சர். இப்போ பானை உடையிறதுன்னு வச்சுக்கோங்க. பானை உடையும் பொழுது எதோடு அது ரிசால்வ் ஆகிறது? அதனுடைய காரணமான களிமண்ணில் அது ரிசால்வ் ஆகுது. அப்படின்னா பானை தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை லூஸ் பண்ணும் பொழுது அது அதனுடைய ஸ்வரூபத்தில் இருக்கிறது. இப்போ என்ன பானைங்கிறது என்னது? நாமரூபம். அதுதான் இண்டிவிஜுவாலிட்டி இதுக்கு இல்லையா? ஆக்சுவலி இது என்னது? களிமண். ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் ஷேப் இருக்கிறதுனால இது வந்து தன்னை பானை அப்படின்னு சொல்லிக்கிறது. இப்போ இந்த பானைங்கிற ஷேப்பு போயிடுது அப்படின்னு சொன்னால் பானை தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை இழக்கும் பொழுது எதோட ஐக்கியமாக இருக்கு? அதோடைய காரணமான களிமண்ணில் அது ஐக்கியம் ஆகிறது. அப்போ என்ன லா? இதுலேருந்து என்ன லாவை நாம் வந்து டெரைவ் பண்ணலாம்? எது லோக்கஸ் ஆஃப் ரெசல்யூஷனோ அதுதான் அதனுடைய நேச்சராக இருக்கணும். இப்போ ஜீவாவை எடுத்துட்டோம்னா ஜீவா இப்போ எங்கே ரிசால்வ் ஆகிறான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஜீவா ஜாக்கிரத்தில் ரிசால்வ் ஆகிறானா? ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கான். சொப்னாவில் ரிசால்வ் ஆகிறானா? பார்ஷியலி ஆக்டிவாக இருக்கான். சுஷுப்தியில் ஜீவா ரிசால்வ் ஆகிறான். அதனால ஜீவா இப்போ சுஷுப்தியில் எந்த இடத்துல ரிசால்வ் ஆகிறான் அப்படிங்கிறதை நாம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ டீச்சர் என்ன சொல்கிறார்? ஜீவா பியோர் எக்ஸிஸ்டன்ஸில் ரிசால்வ் ஆகிறான். இது உபனிஷத்துடைய டீச்சிங். யத்ர ஏதத் புருஷா ஸ்வபிதி நாம. தூங்கும் பொழுது அவனுக்கு என்ன பேரா? ஸ்வபிதி. அதுதான் அவனுடைய பேரா. தூங்குற புருஷா ஜீவா தூங்கின்னு இருக்கும் பொழுது சதா ததா சம்பன்னஹா பவதி. இப்போ இந்த ஸ்வபிதி அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? இதை வந்து ஜென்ரலாக அப்படியே படிச்சுன்னு போயிட்டோன்னா அதனுடைய உள் அர்த்தம் நமக்கு புரியவே புரியாது. அவன் தூங்கின்னு இருக்கான் அப்படின்னு நம்ம வந்து அதை கடந்து போயிடுவோம். ஆக்சுவலாக அதுக்கு டீப் மீனிங் இருக்குது அப்படின்னு உபனிஷத் இங்கே சொல்கிறது. ஸோ ததா அப்படின்னா டீப் ஸ்லீப்பில், டீப் ஸ்லீப் ஸ்டேட்டில் சதா சம்பன்னா பவதி. அப்படின்னா சதா அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ்னு அர்த்தம், சம்பன்னஹானா மர்ஜிங்னு அர்த்தம். அப்போ டீப் ஸ்லீப் ஸ்டேட்டில் அவன் எக்ஸிஸ்டன்ஸோட மர்ஜ் ஆகிறான், சத்தோட மர்ஜ் ஆகிறான். இப்போ இந்த சத்து தான் இனிஷியலாக என்னன்னு சொல்லப்பட்டது? யூனிவர்ஸுக்கே காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது. யூனிவர்ஸ் வரத்துக்கு முன்னாடி சத்து மட்டும்தான் இருந்தது அப்படின்னு பார்த்தோம். ஏகமேவ அத்விதீய சத்து, அதை தான் இங்கே சொல்கிறார். அங்கே காரணம்னு சொல்லப்பட்டது. இங்கே அந்த காரணத்தில் ஜீவா ரிசால்வ் ஆகிறான் அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது. இப்போ சத்து வந்து வெறும் காரணம் மட்டும் இல்லை, சத்து தான் ஸ்வம் அபிதோ பவதி. ஸ்வம் அபிதோ அப்படின்னா என்னுடைய ஸ்வரூபம், ஒரிஜினல் நேச்சரும் கூட. இப்போ சத் அப்படிங்கிறது வெறும் யூனிவர்ஸுடைய காரணம் மட்டும் இல்லை, என்னுடைய ஜீவாவாகிய என்னுடைய ரியல் நேச்சரும் சத். இப்போ நான் சுஷுப்தியில் என்னவா இருக்கேன் அப்படின்னா சத்தாக இருக்கிறேன் உபனிஷத் சொல்கிறது. ஏன்னா தூங்கும் பொழுது நமக்கு எங்கே இருக்கோம், என்ன இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம் தெரியாது. அப்போ இது உபனிஷத்துடைய வாக்கியம். தூங்கும் பொழுது நான் சத்தாக இருக்கிறேன். இப்போ டிரான்சாக்ஷன்லாம் பண்ணும்பொழுது பின்ன என்ன பண்ணிடுறேன்? நான் வேக்கர் அப்படிங்கிற ஒரு காஸ்டியூமை எடுத்து மாட்டின்ட்டு நான் வந்து ஜாக்கிரத் வேர்ல்டோட டிரான்சாக்ட் பண்ணுறேன். சொப்னாவஸ்தாவில் ட்ரீமர் அப்படிங்கிற காஸ்டியூமை போட்டுக்கிறேன். அப்போ இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது என்னுடைய டெம்ப்ரரி காஸ்டியூம்.
காஸ்டியூமை யூஸ் பண்ணுறது என்றைக்குமே தப்பு கிடையாது. இது ஒரு கடையிலேருந்து வாடகைக்கு வாங்கின்னு வரோம்ல, ஆனால் என்ன பண்ணணும், அதை என்னோடது அப்படின்னு நம்ம வீட்லேயே வச்சுக்க நினச்சா அது தப்பு. ஏன்னா டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கணும்னா டெஃபினட்டாக அதுக்கு காஸ்டியூம் அவசியம். எங்கே பிரச்சனை ஆகிறது அப்படின்னா, காஸ்டியூமை நான் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது தான் நமக்கு பிரச்சனை ஏற்படுறது. அப்போ ரோல் ப்ளே ஓகே, ஆனால் எப்போ ப்ராப்ளம், ரோல் தான் நான் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் பிரச்சனை ஏற்படுறது. அப்போ அந்த ரோல் அப்படிங்கிறது இன்சிடென்டல். தூங்கும் பொழுது நல்லா ரோல்ஸ் ப்ளே பண்ணுறோமோ அதெல்லாம் எங்கே போகிறது, தூங்கும் பொழுது காணாமல் போய்ட்டுறது, இல்லவே இல்லை. ரோல்ஸ் ரோலவே, அதனால தான் அதுக்கு ரோல் அப்படின்னே பேர். ஸோ காஸ்டியூமை யூஸ் பண்ணு, ஆனால் அதோட ஐடென்டிஃபை பண்ணிக்காத, நான் தான் காஸ்டியூம் அப்படின்னு சொல்லாத. ரோல் பிளேயிங் இஸ் நாட் சம்சாரா. டேக்கிங் தி ரோல் ஆஸ் மை செல்ஃப் இஸ் மகா சம்சாரா. அதுதான் ப்ராப்ளம். ஸ்வம் அபிதோ பவதி. அபிதா அப்படின்னா மர்ஜாகிறதுன்னு பார்த்தோம். ஸ்வரூபத்தோட மர்ஜாகிறது. தஸ்மாத் ஏன ஸ்வபிதி இது ஆச்சக்ஷதே. இந்த ரீசன்னால தான், அதாவது நம்ம ரியல் நேச்சரில் ரிசால்வ் ஆகிறதுனால தான் தூக்கத்துக்கு ஸ்வபிதிங்கிற பேரே ஏற்பட்டது அப்படின்னு உத்தாலக்கர் சொல்கிறார். ஸ்வம் ப்ளஸ் அபிதி இல்லையா ஸ்வபிதி. இப்போ தூங்கும் பொழுது என்னுடைய ஒரிஜினல் நேச்சர்லேயே நான் ரிசால்வ் ஆகிறதுனால தான் தூங்கிறது அப்படிங்கிற வார்த்தைக்கு ஸ்வபிதி அப்படிங்கிற வார்த்தை ஏற்பட்டதுன்னு உத்தாலகர் சொல்கிறார். இப்போ சுஷுப்தி அவஸ்தாவில் எப்படி இருக்குது? சுஷுப்தி அவஸ்தா நமக்கு எப்படி ஃபீல் பண்ணுறோம்? ஆனந்தமாக இருக்குது. அப்போ அதுதான் என்னுடைய ரியல் நேச்சர். ஜாக்ரத் ஸ்வப்னா அதெல்லாம் டெம்பரரி. அதெல்லாம் டெம்பரரினா அதில் வர ப்ராப்ளம்ஸும் டெம்பரரி. அப்போ ஸ்வபிதி அப்படின்னு சொன்னால் ஸ்வம் ப்ளஸ் அபிதி ஆர் ஸ்வ ப்ளஸ் அபிதி. இப்போ ரியல் நேச்சரில் ரிசால்வ் ஆகிறோம் அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் மந்த்ரா படிக்கலாம். மந்த்ரா நம்பர் 6.8.2. स यथा शकुनिः सूत्रेण प्रबद्धः दिशं दिशं पतित्वा अन्यत्र आयतनम् अलब्ध्वा बन्धनमेवो उपश्रयत एवमेव खलु सौम्य तन्मनो दिशं दिशं पतित्वा अन्यत्रायतनमलब्ध्वा प्राणमेवोपश्रयते प्राणबन्धनं हि सौम्य मन इति बन्धनमेवोपश्रयत बन्धनमेव उपश्रयत. ஸோ எதுக்கு பகவான் சுஷுப்தி அப்படின்னு ஒரு அவஸ்தாவை வச்சிருக்கார். ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அப்படின்னு இருக்கு இல்லையா. சுஷுப்தியில் டெஃபினட்டாக நம்மளால் எந்த விதமான டிரான்சாக்ஷன்ஸும் பண்ணவே முடியாது. எந்த டிரான்சாக்ஷனுமே பண்ண முடியாதுன்னா அந்த மாதிரி எதுக்கு ஒரு அவஸ்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நமக்கு எப்பயுமே என்ன பண்ணிட்டு இருக்கணும், ஏதாவது பரப்பரன்னு பண்ணிட்டு தான் இருக்கணும். சும்மா உட்காந்துட்டு இருந்தால் அதெல்லாம் நம்மளால் ஒத்துக்க முடியாது. இப்போ இங்கே உபனிஷத் சொல்கிறது, பகவான் ஒரு இம்பார்ட்டண்ட் மெசேஜை நம்மளுக்கு சொல்லணுங்கிறதுக்காகவே
சுஷுப்திங்கிற அவஸ்தாவை கொடுத்துருக்கார். என்ன மெசேஜு? சுஷுப்தியில் தான் நீ உன்னோட ரியல் நேச்சரில் இருக்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே சுஷுப்தி அவஸ்தான்னு ஒன்று இருக்கு. ஏன்னா ஜாக்கிரத் அண்ட் ஸ்வப்ன அவஸ்தாவில் அந்த காஸ்டியூமை போட்டுண்டு என்ன தேடுறோம்? பீஸ், செக்யூரிட்டி, ஹாப்பினஸை தேடுறோம். எங்கேயாவது நிம்மதி கிடைக்குமா, எங்கே நிம்மதி அப்படின்னு அந்த ஜீவா ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு ஆசிரமத்துக்கு நிறைய பக்தர்கள் போனாலாம். போயிட்டு பெரிய ஆசிரமம், கோவில் எல்லாம் இருந்துதான். ஸோ அந்த பக்தர்கள் எல்லாம் ஆசிரமத்தை நல்லா சுற்றி பார்த்துட்டு கரெக்டாக சாப்பிட்ற டைமுக்கு போயிருக்கா. அதனால் ஆசிரமத்தில் அவளுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்தா. எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னும் பொழுது தான் அவளுக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படின்னா, ஆசிரமத்துடைய சுவாமிஜியை காணுமே, அவரை போய் நாம் பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு தானே போனோம் அப்படின்னு திடீர்னு அவளுக்கு ஞாபகம் வருது. இப்போ ஆசிரம மேனேஜர்கிட்ட போய் கேட்குறான், சுவாமிஜி இல்லையா, அவர் எங்கேயாவது வெளியில் போயிருக்காரா அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற ஆசிரமத்துக்கு போயிருக்கார். எதுக்கு? நிம்மதியை தேடி. அப்போ ஜாக்கிரத அவஸ்தாவில் நமக்கு நோ பீஸ், செக்யூரிட்டி, ஹாப்பினஸ். ஸ்வப்ன அவஸ்தாவில், சுஷுப்தியில் இந்த மூணுமே நமக்கு கிடைக்கிறது. நம்ம ஓன் நேச்சரில் மர்ஜ் ஆகிறது மூலமாக இந்த மூணுமே நமக்கு அங்கே கிடைக்கிறது. ஆனந்தம் தான் என்னுடைய ரியல் நேச்சர். சுஷுப்தி துக்கமா ஆனந்தமா? யாராவது ஒருத்தர் துக்கம்னு சொல்லுங்க பார்க்கலாம். சுஷுப்தி அப்படிங்கிறது டெஃபினட்டாக ஆனந்தம். அதனால தான் எப்போ எல்லாம் சான்ஸ் கிடைக்கிறதோ அப்போல்லாம் என்ன பண்ணுறோம்? ராத்திரியில் மட்டுமா தூங்குறோம்? எப்போ ஜென்ரலாக சான்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு? நீங்கள் பாடுங்கோ, நான் அந்த பக்கம் தூங்குறேன். உங்கள் கிளாஸை எப்படி வச்சுட்டு ராத்திரி நான் தூங்க போனேன்னா அப்படியே இமீடியட்டாக எனக்கு தூக்கம் வந்துடுறது. இந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாம் நான் நிறுத்திட்டேன். நீங்கள் மாடுக்கு பேசிகிட்டே இருப்பேன், நான் தூங்கிடுவேன். அப்போ எப்படி எல்லாம் தூங்கிறதுக்கு முடியும் அப்படின்னு நாம் ட்ரை பண்ணுறோம். அதனால தான் வீடெல்லாம் கட்டும்பொழுது எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸு அப்படின்னா, இப்போ ஒரு வீடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா எப்படி சொல்கிறா? 2 BHK 3 BHK. ஃபஸ்ட்டு என்னது? இது பெட்ரூம். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரூம். ஏன்னா அங்கே தான் தூங்க போகிறோம். அப்படி தூங்கும் பொழுது நம்மளுக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. தூங்கும் பொழுது நமக்கு மட்டும் பீஸ் இல்லை, சுற்றி இருக்கிறவாளுக்கும் கண்டிப்பாக அப்பா தூங்குறா, அதனால தான் ஐயோ எழுப்பிடாத அப்படின்னு சொல்லுவோம். தூங்கும் பொழுது இப்போ சப்போஸ் உங்கள் மேலே ஒரு பெரிய மலைப்பாம்பு போகிறதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? அப்போ எப்படி இருக்கு? செக்யூர்டாக இருக்கும் அந்த நேரத்தில் தூங்கும் பொழுது. நமக்கு ஆல்ரெடி செக்யூரிட்டி இருக்கிறதுனால பயம் அப்படின்னு ஒன்று அந்த இடத்துல இல்லவே இல்லை. ஏன்னா அதுதான் என்னுடைய ரியல் நேச்சர். ஸோ பகவான் சுஷுப்தி அவஸ்தா அப்படின்னு ஒன்று கொடுக்கறது மூலமாக ஒரு க்ளூ கொடுக்குறார். நீ எதை தேடுறையோ அது உன்கிட்டயே தான் இருக்குது அப்படிங்கிற க்ளூவை கொடுக்கறதுக்காக சுஷுப்தி அவஸ்தான்னு ஒன்று பகவான் வச்சுருக்கான். ஸோ உன்னுடைய எசென்ஷியல் நேச்சர் அதுவாகத்தான் இருக்குது. அதனால் வெளியில் தேடுறதுக்கு பதிலாக தூங்கி நீ அதை அனுபவிச்சுக்கோ, உன்கிட்டேயே தேடு. அப்போ சுஷுப்தி விசாரம் மூலமாக ஆத்ம ஞானத்தை அடையலாம். சுஷுப்தி அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பிருஹதாரண்யக உபனிஷத்தில் ஸ்வயம் ஜோதி பிராமணம் அப்படின்னு ஒரு போர்ஷன் இருக்குது. அதில் சுஷுப்தி பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக அங்கே டிஸ்கஸ் பண்ணப்படுறது. இப்போ இங்கே இதை கன்வே பண்ணுறதுக்கு டீச்சர் ஒரு எக்ஸாம்பிளை நமக்கு கொடுக்குறார். உத்தாலக்கர் ஒரு எக்ஸாம்பிளை கொடுக்குறார்.
ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கப்பலை இமேஜின் பண்ணிக்கணும், ஷிப்பு. அந்த ஷிப்பு இப்போ எங்கே இருக்குன்னா நடுக்கடலில் இருக்குது. அப்படி இப்போது இமேஜின் பண்ணிக்கணும், சரியா? தூங்கக்கூடாது, கனவெல்லாம் காணக்கூடாது, ஜஸ்ட்டு இமேஜின் மட்டும் பண்ணணும். அந்த ஷிப்பில் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பெட் பறவையை கூட்டின்னு வந்திருக்கான். பெட் டாக், பெட் கேட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பறவை எல்லாமும் வந்து வச்சு பெட் பண்ணுவான்ல, ஒரு பறவையை எடுத்துன்னு வந்திருக்கான். என்ன பண்ணியிருக்கா, அது வந்து பறந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி பறவையை வந்து கட்டியிருக்கா. எதோட கட்டியிருக்கா அப்படின்னா ஷிப்பில் இருக்கிற ஒரு பெரிய போல், அதோட பறவையோட காலை வந்து கட்டியிருக்கா. ஆனால் எப்படி கட்டியிருக்கா, ஆனால் அந்த கயருடைய லென்த் எப்படின்னா ரொம்ப நீளமாக இருக்குது அந்த கயரோட லென்த். ஸோ தட் பறவை கேன் ஈஸிலி ஃப்ளை, ஓரளவுக்கு அந்த பறவையால் பறக்க முடியும். இப்போ நடுக்கடல், அப்புறம் பறவை வந்து இப்போது போல் மேலே உட்காந்துட்டுருக்கு, ஆனால் கட்டப்பட்டிருக்கு. அப்போ அது அந்த ப்ளூ ஸ்கையை பார்த்த உடனே பறவை இப்போ என்ன பண்ணும், பறவை அப்படின்னா என்ன பண்ணணும், அது ஸ்டூடெண்ட் அப்படின்னா கேட்கணும், கிளாஸ் கேட்கணும். அந்த மாதிரி பறவை அப்படின்னு சொன்னால் அது பறக்கணும். இதுவும் வந்து பறவையாக இருக்கிறதுனால அது வந்து பறக்கிறது. இப்போ பறந்தது அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக பறவை வந்து கொஞ்சம் தூரத்துக்கு பறந்து போயிட்டு அப்புறம் என்ன பண்ண ட்ரை பண்ணும், எங்கேயாவது இடம் கிடைக்கிறதா, ஒரு மரத்தையோ எதையோ ஒரு வீடோ ஒரு வாலோ எதையாவது ஒன்று தேடி அதில் உட்காந்துக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும். இப்போ எங்கே பறக்கிறது அந்த பறவை, நடு கடலில் பறக்கிறதுனால கொஞ்சம் தூரம் பறந்ததுக்கப்புறம் டயர்ட் ஆகிடுறது. சரி எங்கேயாவது உட்கார முடியறதா, அதான் மரம் இருக்கா வீடு இருக்கா எல்லாம் போய் தேடுறது, எங்கேயும் அதுக்கு உட்காரறதுக்கு இடம் கிடைக்கல. அப்போ என்ன பண்ணிடுறதான், திருப்பியும் எங்கேருந்து போச்சோ அங்கேயே வந்து அது இப்போது ரெஸ்ட் எடுக்கிறதா, அந்த போலுக்கே அது திருப்பி வந்துடுறதான். அது மாதிரி நாம் என்ன பண்ணுறோம், ஜீவாத்ம பக்ஷி என்ன பண்ணுறோம், ஓடு 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 அப்படின்னு சொல்லி ஓடிண்டே இருக்கும். எங்கே போனாலும் நமக்கு என்ன ஆக்சுவலாக வேணுமோ அது கிடைக்கவே மாட்டேங்குது. எப்போ பாரு நமக்கு ஏதோ ஒன்று தேவைப்பட்டுட்டே இருக்குது. எக்ஸாக்டாக எப்போ நமக்கு எது தேவையோ அது மட்டும் அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இது எவ்ரி மினிட் நமக்கு நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. வேண்டாத போது நமக்கு ஏதாவது ஒன்று வரும், வேணும் அப்படின்னு நாம் கேட்டோம்னா அது வந்து நம்மளுக்கு ஜென்ரலாக கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் நாமளும் வந்து இல்லை கிடைக்கும் கிடைக்கும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து அந்த ரேட் ரேஸில் ஓடின்னு இருக்கோம். சரி கிடைக்கும்னு ஓடுறோமே, அதில் ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஓடுறோமா அப்படின்னா அதுவும் இல்லை, கிடைக்கவே மாட்டேங்குது, எனக்கு மட்டும் இப்படி தான் நடக்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெஸ்ஸோடு ஓடுறோம். அதனால தான் பாதியிலே என்ன ஆகிடுறது, ஓட முடியாமல் முடிஞ்சு போய்டுறது நம்மளோட லைஃப். அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது, அப்புறம் ஏதோ ஒன்று அடையணும் அப்படிங்கிற அந்த டிசையர் இருக்குது. ட்ரை பண்ணுறோம் முடிய மாட்டேங்கிறது. அதனால் என்ன ஆகிறது, டயர்டாகி திருப்பியும் நாம் நம்மளுடைய ஸ்வரூபத்துக்கே வந்துடுறோம். த ரெஸ்டிங் பிளேஸ் என்னது அப்படின்னா ஸ்வரூபம். ஸோ யதா சகுனிஹி, யார் இந்த சகுனி, மகாபாரத சகுனி கிடையாது. சகுனின்னா பறவை. சூத்திரேன பிரபத்தஹா, சூத்திரம்னா கயறுனால அது பிரபத்தகான கட்டப்பட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து ரொம்ப லாங் கயறுன்னு இமேஜின் பண்ணிக்கணும். திசம் பதித்வா, டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் பறக்கிறது. பதித்வான ஆஃப்டர் ஃப்ளையிங், பறந்து முடிச்சுட்டு, அந்யத்ர ஆயத்தனம் அலப்த்வா, எந்த ஒரு ரெஸ்டிங் பிளேஸும் அதுக்கு கிடைக்கவே இல்லையா. அலப்த்வானா கிடைக்கல. அப்போ எங்கே வருதான், பந்தனம் ஏவ உபஸ்ரயத. பந்தனம் அப்படின்னா
அந்த போலோட கட்டப்பட்டிருக்கு இல்லையா, அந்த கனெக்ட் ஆகியிருக்கே, அங்கேயே அது உபஸ்ரயத்தேனா ரிட்டன் ஆகிறது. அது மாதிரி ஒவ்வொரு ஜீவாத்மாவும் எங்கே ஒரிஜினலி கனெக்டடு, எங்கே கயிறு கட்டப்பட்டிருக்கு, பரமாத்மாவோட கட்டப்பட்டிருக்கு. எல்லா காரியமும் எதோட கனெக்டடு, காரணத்தோட கனெக்டட். ஸோ பந்தனமேவ உபஸ்ரயத்தே ஏவம் ஏவ கலு சோம்ய. ஏவம் ஏவன இந்த சேம் மேனர் சோம்ய தன் மனஹா திசம் திசம் பதித்வா. மனஹா அப்படின்னா இந்த இடத்துல என்னது, ஜீவாத்மா. திசம் திசம்னா ஜாக்கிரத அவஸ்தால ஸ்வப்ன அவஸ்தால இவன் வந்து சுற்றி சுற்றி திரியறான். ஜாக்கிரத அவஸ்தாலையும் ஸ்வப்ன அவஸ்தாலையும் மைண்டு வந்து ஃபங்க்ஷன் பண்ணும் இல்லையா, அதனால் மனஹா அப்படிங்கிற வார்த்தையை நாம் வந்து ஜீவாத்மா நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஸோ திசம் திசம் பதித்வா என்னவா சுற்றுறான், விஸ்வாவா சுற்றுறான், தைஜசாவா சுற்றுறான், அங்கே அலையறான் இங்கே அலையறான். ஆனால் அவனுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் கிடைக்க மாட்டேங்கிறது. அந்யத்ர ஆயத்தனம் அலப்த்வா, எங்கு தேடியும் அவனுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை. எங்கே போனாலும் ஸ்ட்ரெஸ்ஸு, படிக்கிறதுல ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்கூலுக்கு போனால் ஸ்ட்ரெஸ்ஸு, காலேஜ் போனால் ஸ்ட்ரெஸ்ஸு, வேலைக்கு போனால் ஸ்ட்ரெஸ்ஸு, கல்யாணம் பண்ணிண்டா ஸ்ட்ரெஸ்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு, குழந்தைன்னா ஸ்ட்ரெஸ்ஸோ 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 ஸ்ட்ரெஸ்ஸு, வீடு வாங்கிறதுல ஸ்ட்ரெஸ்ஸு, வீடு விற்கிறதுல ஸ்ட்ரெஸ்ஸு. அப்படியே சுற்றி சுற்றி அல்டிமேட்டாக எங்கே வரும், பிராணம் ஏவ உபஸ்ரயத்தே. பிராணம் அப்படின்னா இங்கே என்னது, பிராணம்னா பரமாத்ம ஸ்வரூபம். பிராணஸ்ய பிராணம் அப்படின்னு எடுத்துக்கணும் நாம். பிராணஸ்ய பிராணம் அப்படின்னா பரமாத்மா ஸ்வரூபம். கேட்டுக்கோமா, பிராணஸ்ய பிராணஹா கேனோ உபனிஷத்தில் படிச்சிருக்கோம். ஸோ அதை எடுத்துக்கணும் இங்கே பரமாத்ம ஸ்வரூபம்னு. ஏவ உபஸ்ரயத்தே. ஆனால் அவனுக்கு என்ன தெரியல பாவம், அதுதான் அவனுடைய ஒரிஜினல் நேச்சர் அப்படின்னு அவன் தெரியாமல் பரமாத்மாவோட மெர்ஜ் ஆகிறான். ஜீவாத்மாவுக்கு தெரியலை அப்படின்னு நமக்கு எப்படி தெரியறது, ஏன்னா நம்ம தூங்கும் பொழுது நம்ம யாருமே வந்து ஐ ஆம் ஒன் வித் காட் அப்படின்னு நம்ம யாருமே வந்து சொல்கிறதே இல்லை. ஆர் ஐ வாஸ் ஒன் வித் காட் அப்படின்னு தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமும் யாரும் சொல்கிறது இல்லை. காட் அப்படின்னு பேசினாலே என்ன பண்ணிட்டோம், நம்ம அங்கே இருக்காரா எங்கே இருக்காரா அப்படின்னு தான் நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா. இப்போ பகவான் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம பேசும்பொழுது கூட என்ன சொல்கிறோம், பகவான் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு கை எங்கே போகிறது, மேலே பார்த்து தான் போகிறது. அப்போ எல்லாரும் இக்னோரண்ட்டாக இருக்கா, பரமாத்மா தான் என்னுடைய நேச்சர் அப்படின்னு யாருக்கும் தெரியலை. ஆனால் எவ்ரி சிங்கிள் டே நாம் பரமாத்மாவோட ஐக்கியம் ஆகிறோம். டே டைமில் கூட அப்பப்போ ஐக்கியம் ஆகிறோம். ஸோ பிராண பந்தனம் ஹி சோம்ய மன இதி. ஜீவாத்மா பரமாத்மாவாகிய தன்னுடைய ஒரிஜினல் நேச்சரில் கனெக்டட், பந்தனம். பிராணஹா அப்படிங்கிற வார்த்தை ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸை ரெஃபர் பண்ணுறது, ஒரு பரமாத்மான்னு எடுத்துக்கலாம். பிராணபந்தனம் ஹி மனஹா. ஸோ மனஹா வந்து ஜீவாத்மா ஆர் சிதாபாசஹா. சிதாபாசா எதோட ஒரிஜினலி கனெக்டடு, சித்தோட கனெக்டட். இப்போ வந்து கண்ணாடியில் நம்மளோட ஃபேஸோட ரிஃப்ளெக்ஷன் பார்க்குறோம். ரிஃப்ளெக்ஷன் இருக்குல்ல, அதுக்கு 2 விதமான சம்பந்தம் உண்டு. ரிஃப்ளெக்ஷனுக்கு 2 விதமான சம்பந்தம் இருக்குன்னு சொல்லலாம். ஒன்று, அந்த ரிஃப்ளெக்ஷன், the reflected face is connected with the original face. கரெக்டா?
ஏன்னா ரிஃப்ளெக்ஷனே எதோடது? ஒரிஜினல் ஃபேஸோடது தான். வாட் இஸ் தி செகண்ட் கனெக்ஷன்? ரிஃப்ளெக்ஷனுக்கு மிரரோடவும் சம்பந்தம் இருக்குது. ஏன்னா அது ஃபார்ம் ஆகிற இடம் வந்து மிரர். இப்போ இந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கே, இது தன்னை எனக்கு மிரரோட சம்பந்தம் இருக்குன்னு சொல்லலாம், ஆர் எனக்கு ஒரிஜினல் ஃபேஸோட சம்பந்தம் இருக்குன்னு சொல்லலாம். நான் மிரரோட கனெக்டட்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரிஜினல் ஃபேஸோட கனெக்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 சாய்ஸ் இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு கொடுக்கப்படுறது. அது என்ன சொல்லலாம்? எய்தர் ஐ பிலாங் டு தி மிரர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா நான் ஒரிஜினல் ஃபேஸ் அப்படின்னும் அது கிளைம் பண்ணலாம். ஏன்னா அந்த மிரர் அப்படிங்கிறது டெம்ப்ரரி, வந்து போகக்கூடியது. அப்போ ஆர்சி இருக்கே, அது தன்னை பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸோடு அசோசியேட்டட்னு சொல்லிக்கலாம், இல்லைன்னா ஐஎம் ஓசி அப்படின்னும் அது கிளைம் பண்ணலாம். உபனிஷத்து என்ன சொல்கிறது? ஜீவாத்மா இஸ் ஒரிஜினலி கனெக்டட் டு பரமாத்மா. அது மீடியமோட கனெக்டடு இல்லை. பிராணபந்தனம் ஹி மனஹா இதி. ஸோ என்னன்னு கிளைம் பண்ணணும் நாம்? அகம் பிரம்ம அஸ்மி அப்படின்னு கிளைம் பண்ணணும். பாக்கி டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.